பொதுவாக ஒரு போதகர், ஒரு ஊழியக்காரர், ஒரு சுவிசேஷகர் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்கள எப்போ வந்து ஜனங்கள் விழுந்து விட்டார் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு பாலியல் சம்பந்தமான ஒரு தவறுக்குள்ளே விழுற வேளை தான். இதுக்கு மேலே மறைக்க முடியாத நிலைமையில வந்து அவருடைய பாலியல் தவறு வெட்ட வெளிச்சமாகும் பொழுது அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ விழுந்துட்டார் அப்படின்னு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தான் விழுந்தாரா? இல்லை, ஏற்கனவே அவர் விழுந்து தான் இருக்கிறார். ஆனால் நம்முடைய ஒரு மனநிலை என்னவென்றால், பாலியல் சம்பந்தமான பாவத்தை மட்டும்தான் நாம் வந்து ஒரு மிகப்பெரிய பாவமாக எண்ணி, அந்த மாதிரி ஒரு பாவத்தை ஒருத்தர் செய்கிறது வரைக்கும் அவரை நம்ம பரிசுத்தவானாகவே நினைப்போம். பாலியல் சம்பந்தமான ஒரு பாவத்தில் விழுகிற வேளை தான் அவரை வந்து பெரிய வீழ்ச்சிக்குள்ளே விழுந்தவராக நாம் கருதுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட 1 கொரிந்தியர் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து சொல்லுகிற பொழுது, எல்லா பாவங்களும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும், ஆனால் வேசித்தனம் செய்கிறவனோ அவன் தன்னுடைய சுய சரீரத்துக்கு எதிராக செய்கிறான். அது மட்டுமல்ல, அவன் வந்து கர்த்தருடைய ஆலயமாக இருக்க வேண்டியவன், கர்த்தர் தங்குமிடமாக இருக்க வேண்டியவன். அப்படிப்பட்ட தங்குமிடத்தை வேசிகளோடு இணைப்பான்னு சொன்னால் அது பெரிய பாவங்கிற அடிப்படையில் அந்த இடங்களில் அவர் எழுதுவார். அதே நேரத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாஸ்டர் என்பவரையோ, ஒரு ஊழியக்காரர் என்பவரையோ, ஒரு போதகர் என்பவரையோ பகுத்தறிகிறதுக்கு அவர் சரியாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு அவர் ஒரு பாலியல் பாவத்தில் விழுகிறது வரைக்கும் காத்திருக்கிறதல்ல. ஏன்னா வீழ்ச்சி என்பது பாலியல் பாவத்தில் விழுகிறதுல மட்டும் ஏற்படுறதில்ல. அந்த ஊழியக்காரருடைய ட்ராக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ராக் ரெக்கார்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முற்காலத்தில் என்ன மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து உபதேச விஷயத்தில் ஏற்கனவே விழுந்திருப்பாங்க, போதனை விஷயத்தில் விழுந்திருப்பாங்க, பண சம்பந்தமான விஷயத்தில் விழுந்திருப்பாங்க, பொருள் சம்பந்தமான விஷயத்தில் விழுந்திருப்பாங்க. ஆடம்பரம், உலகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை, அதிநவீன விதமான ஒரு வாழ்க்கை முறை, இந்த மாதிரிப்பட்ட வேதத்தோடு பொருந்தி போகாத விஷயங்களோடு ஏற்கனவே அவங்க சம்மந்தப்பட்டு வீழ்ச்சியை கண்டிருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் பொருள் சம்பந்தமான காரியத்தில், பண சம்பந்தமான காரியத்தில் ஒரு ஊழியக்காரர் உண்மையற்றவராக இருக்கிறத பார்த்து யாருமே விழுந்து விட்டதாக எண்ணுகிறது கிடையாது. அதுபோல் தவறான ஒரு போதனை கொடுக்குற வேளை அவர் விழுந்து விட்டதாக யாரும் எண்ணுகிறது கிடையாது. தீத்துவுக்கு எழுதுகிற பொழுது 2ஆம் அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஊழியக்காரன் முதலாவது எப்படி இருக்கணும் உபதேச சம்பந்தமான விஷயத்தில் அப்படிங்கிறத பவுல் சொல்கிறார். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதுக்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறோமா இருப்பாயாக. அவர் ஊழியக்காரன்னா தீத்து 2ஆம் அதிகாரம் 1 வசனம் அதுதான் வாசிக்கணும். ஆரோக்கியமான ஜனங்களை பரிசுத்தத்துக்கு ஏதோ கொண்டு போகிற நல்வழிகளை கொண்டு போகிறதான்னு உபதேசத்தை உபதேசிக்கணும். நிறைய ஊழியக்காரங்க பாலியல் சம்மந்தமான ஒரு தவறில் விழுந்த உடனே தான் ஜனங்கள் குய்யோ முறையோடு கற்றுக்கிட்டு, ஐயோ இப்படி பண்ணிட்டாரு, நான் இப்படி இவர் எதிர்பார்க்கலையே. ஆனால் அவர் முதலாவது எங்கே விழுந்திருக்கிறார் தெரியுமா? உபதேச சம்பந்தமான விஷயத்தில் விழுந்திருக்கிறார். நிறைய பேருடைய விபச்சாரம் வந்து உடல் சம்பந்தமான காரியத்தில் ஆரம்பிக்கிறதில்ல, சத்திய சம்பந்தமான காரியத்தில் தான் ஆரம்பிக்குது. நிறைய பேர் உபதேச விஷயத்தில் ஏற்கனவே விபச்சாரம் பண்ணிட்டாங்க. அது ஒரு அடல்ட்ரி தான். என்ன, வேதாகமும் எதை வந்து வேத போதனையாக உபதேசமாக சொல்லுகிறதோ அதை விட்டுவிட்டு ஜனங்களை கவர்வதற்காக, தங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை உயர்த்தி கொள்வதற்காக, உலகத்திற்கு ஏற்றபடி வாழ்வதற்காக போதனைகளை மாற்றுகளை பாருங்கள். பரிசுத்தமான ஒரு ஜீவிதத்தில் ஜனங்களை நடத்துவதற்கு பதிலாக பணக்காரர்களாக ஆண்டவர்களை மாற்ற விரும்புகிறார், பெரிய செல்வந்தர்களாக மாற்ற விரும்புகிறார், ஐஸ்வர்யவான்களாக மாற்ற விரும்புகிறார். இந்த உலகத்தில் எல்லாரையும் போல நீங்கள் எல்லாம் பெற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். இந்த மாதிரியெல்லாம் சொல்லி உபதேச விஷயத்தில் அவங்க வந்து ஒரு பெரிய விபச்சாரத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க. அந்த நேரத்தில் போதகர்களை வந்து நாம் வந்து விழுந்துட்டாங்கன்னு சொல்கிறதே கிடையாது. ஒரு ஊழியக்காரனுடைய வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? போதனை தான் ஆரம்பிக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உண்மை உத்தவமாக ஊழியம் சரியான சத்தியத்தை பேசுகிறவர்கள் விழுவதென்பது மிக 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 அபூர்வமாக தான் இருக்கும். விழுந்தவர்களுடைய பின்கதைகள் நீ நோக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹிஸ்டரி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது எங்கே விழுந்திருப்பான உபதேசம். எந்த ஒரு ஊழியக்காரன் பண சம்பந்தமான காரியத்துக்கும், பொருள் சம்பந்தமான காரியத்துக்கும், உலக ஆடம்பர சம்பந்தமான காரியத்துக்கும், அதிநவீனமான வாழ்க்கை முறையான சம்பந்தமான காரியத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதையே ஆசீர்வாதம் காட்டுகிறானோ அவன் ஏற்கனவே விழுந்து விட்ட ஒரு ஊழியக்காரன். அவன் ஏற்கனவே விழுந்தாச்சு, உபதேச சம்பந்தமான விஷயத்தில் ஒரு விபச்சாரம் பண்ணியாச்சு. ஆனால் நாம் அவனை அங்கே கண்டுபிடிக்கிறது கிடையாது. எப்பொழுது பாலியல் தவறு வருகிறதோ அப்பொழுது தான் கண்டுபிடிக்கணும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள்,
ஒரு மனுஷன் உபதேச சம்பந்தமான விஷயத்தில் சரியாக இல்லைன்னா, சத்திய சம்பந்தமான விஷயத்தில் வேதத்துக்கு ஏற்றபடி இல்லைன்னு சொன்னால், அவன் தேவனோட இல்லை, தேவ ஐக்கியத்தில் இல்லை, தேவ சத்தியத்தில் இல்லை, அவனுக்குள்ள சத்தியாவி இல்லை. அதனால் அவன் பல இடங்களில் விழுந்துகிட்டே இருக்கிறான். பண விஷயத்தில் விழுந்துட்டான், ஏற்கனவே பொருள் விஷயத்தில் விழுந்துட்டான், ஆடம்பரத்தில் விழுந்துட்டான். ஆனால் அந்த வீழ்ச்சியினுடைய ஒவ்வொரு படி கடந்து கடந்து ஒரு நாள் விபச்சாரத்திலும் விழுவான். சிலருடைய விபச்சாரங்கள் கண்டுபிடிக்கப்படாமல் போகும். சிலருடைய விபச்சாரங்கள் வெளியரங்கமாகி மறைக்க முடியாத நிலைமைக்கு வரும். அப்பொழுது தான் விழுந்துட்டான்னு சொல்லுவோம். இப்போது அமெரிக்கா போன்ற நாடுகளில் மிக பிரசித்தி பெற்றிருந்த மிகப்பெரிய ஊழியக்காரங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் விழுந்த சரித்திரங்கள் உண்டு. 2006ஆம் ஆண்டில் டெட் ஹக்கார்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மெகா சர்ச் பாஸ்டர் அவர் மாட்டிக்கிட்டார். இப்போ பார்த்திங்கன்னா அவர் மேலே பல வழக்குகள் தொடரப்பட்டது. இவர் பல்லாயிரக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தினவர். இது 2006ஆம் ஆண்டில் நடந்தது. அதுபோல் ஜிம் பேக்கர், பில் கோதார்ட், ஜிம்மி ஸ்வாகத், டோனி அலாமோ, பென்னிஹின், இப்படி நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒவ்வொரு காலகட்டங்களில் பாலியல் சம்மந்தமான தவறில் விழுந்தாங்க. பவுலா ஒயிட், இன்னும் நூற்றுக்கணக்கானவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுடைய ரெக்கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பல்லாயிரங்களுக்கு மத்தியில் போய் ஊழியம் செய்தவங்க, பெரிய சபை தலைவராக இருந்தவங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பாலியல் சம்பந்தமான தவறில் மாட்டிக்கிட்டு சிலருக்கு பல ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டது. பலர் சபைகளை விட்டு விலகி போக நேரிட்டது. ஆனால் அவர்கள் இதுதான் முதல் வீழ்ச்சியாக இல்லை. ஏற்கனவே அவர்கள் பண ஆசை, பொருளாசை சம்பந்தமான காரியங்களில் விழுந்தவங்க தான். ஏற்கனவே அவங்க உபதேச சம்பந்தமான விஷயங்களில் விழுந்தவங்க தான். ஊழியத்தை பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையை, உலகத்து செல்வங்களை பெறுவதற்கான ஒரு வழியாக இந்த மாதிரி ஊழியம் செய்து ஏற்கனவே அவர்கள் தேவனுடைய பார்வையில் விழுந்து விட்டவர்கள் தான். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக, ஒரு கிளைமேக்ஸாக பாலியல் பாவத்தில் விழுறாங்க. நான் சொன்ன இது போன்ற ஊழியக்காரங்கள்லாம் ஏற்கனவே விழுந்து 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 தேவனுக்கு உகந்த அல்லாதவர்களாக போனவர்கள் தான். ஆனால் பாலியல் சம்பந்தமான சிக்கல் வந்த பிறகு மட்டும்தான், பெரிய பொருளாதார சம்பந்தமான நெருக்கடிகளில் அவங்க, அதாவது தவறுகளில் அவங்க சிக்கி கொண்டு மாட்டின பிறகு தான் அவங்கள ஜனங்கள் விழுந்து விட்டவர்களாக எண்ணுகிறார்கள். எனவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்றால், ஒரு போதகரை நீங்கள் பகுத்தறிவதற்கு, அவர் சரியானவரா தவறானவரா என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாலியல் தவறு நிகழ்கிறது வரை காத்திருக்கக்கூடாது. அவருடைய போதனைகளை கவனிங்கள். அங்கே அவர் விழுந்து விட்டவராக இருக்க முடியும். அவர் வேதத்துக்கு ஒத்த போதனை போதிக்கிறார், நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அதை கவனிக்கிறது கிடையாது. அவர் பாருங்கள், சபைக்கு என்ன உபதேசம் கொடுக்கிறார்? பணக்காரன் ஆகிற சம்மந்தமாக, ஐஸ்வர்யவான் ஆகிற சம்மந்தமாக உபதேசம் கொடுக்குறாரு. அவர் ஏற்கனவே விழுந்து விட்டவர் தான். அவர் ஒரு ஆடம்பர பிரியனாக, உலகத்துக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவராக, அதிநவீன உலக மக்களைப் போல தன்னையும் காண்பித்து கொண்டு இவ்விதமான ஒரு அதாவது அல்ட்ரா மாடர்ன் லைஃப் வாழ்கிறவர் தான். நீங்கள் அங்கே அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஏற்கனவே விழுந்தவர் தான். இவர் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழலை, இவர் சத்தியத்துக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழலை. அதனால் அவரை பாலியல் சம்பந்தமான ஒரு தவறில் விழுகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு விழுந்துட்டார் சொல்லுகிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. எனவே ஊழியக்காரர்களை உபதேசங்களில் கண்டுபிடியுங்கள், அவருடைய வாழ்க்கை முறையில் கண்டுபிடியுங்கள், அவருடைய நடைமுறைகளில் கண்டுபிடியுங்கள், அவர்கள் தங்களை எந்த விதமாக மக்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார் அதில் கண்டுபிடியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் நமக்கு இருந்தால்தான் ஊழியர்களால் வருகின்ற பெரிய பாதகங்களிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள முடியும். பாலியல் சம்பந்தமான தவறை மட்டுமே நாம் ஒரு பெரிய தவறு, மிச்சம் எல்லாமே சரியானது என்று எண்ணக்கூடாது. ஒருவன் உபதேசத்தில் உண்மையற்றவன் சொன்னால் அவன் ஒரு விபச்சாரகன் தான். ஒருவன் பொருளாசை சம்பந்தமான காரியங்களை மறைமுகமாக ஆசீர்வாதம் என்ற பெயரில் போதிக்கிறானா அவன் ஒரு விபச்சாரகன் தான். வேதாகமும் எதற்கு நேராக மக்களை வழிநடத்துகிறோம், அதற்கு பதிலாக உலக செல்வங்கள், வளமை, வாழ்வு, செழிப்பு இந்த மாதிரி நடத்தி கொள்ளணும், அது ஒரு விபச்சாரமான ஊழியம்தான். அதுபோல் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் அப்படி ஆராதிப்பவர் வழிநடத்தாதபடிக்கு சினிமாத்தனமாக பல்வேறு விதமான உலகத்துக்கேற்ற விதமாக மக்களை வழிநடத்தினால் அதுவும் விபச்சாரம்தான். இந்த விபச்சாரங்களை எல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அங்கே உஷாராக வேண்டும். அங்கே நீங்கள் பகுத்தறிந்து உங்களை நீங்கள் போதுமான அளவிற்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரத்தை விலக்கவில்லை என்றால் ஒரு நாள் அவர் பாலியல் பாவத்தில் விழுவது ஒன்று சாதாரணமான விஷயமாக மாறும். இப்படிப்பட்ட தவறுகளோடு செல்லுகிறவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் இது போன்ற பாவங்களில் விழுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அதுபோன்ற நேரங்களிலே நாமும் அதனால் பாதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து துவக்கத்திலேயே பகுத்தறிவுகளாக இருந்து கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, வளமை வாழ்வையும் உலகத்திற்கேற்ற உயர்நிலைகளையும் குறிவைத்து போலி ஆசீர்வாத போதனை தரும் எந்த போதகரும் ஏற்கனவே விழுந்து போனவர்கள்தான்.
அவர்களிடத்தில் இதுவரையிலும் பாலியல் பாவம் நடைபெறவில்லை என்பதற்காக அவர்களெல்லாம் பரிசுத்தவான்கள் அல்ல. இவர்களும் விழுந்து போனவர்கள் தான். இவர்கள் நாளை பாலியல் சம்பந்தமான தவறுகளில் விழுவதற்கு அதிக வாய்ப்புண்டு. அது நிகழுகிறது வரையிலும் நாம் அவர்களை விட்டு விலகுவதற்கு தாமதிக்கக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.